கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, நம்முடைய சகாயம் எங்கு உள்ளது. நாள்ல பாருங்க, நமக்கு ஒரு சகாயம் இருக்கு. அந்த சகாயம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு பாருங்க, அநேக நேரங்கள்ல நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது, நமக்கு ஒரு காரியங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னா உடனே நாம் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சகாயம் பண்ணக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 124 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா தாவீது சொல்றாரு, நம்முடைய சகாயம். அதாவது நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தகப்பன் எங்க இருக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மிருக ஜீவன்கள் அத்தனையுமே உருவாக்கினவர் யாருன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு ஒரு உதவி வேணுமா, உங்களுக்கு ஒரு சகாயம் தேவைப்படுதா, நீங்க உடனே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா சாதாரணமானவர் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். இப்பேற்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தை நாம் என்ன பண்றோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்காக, சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக யாரையோ எதிர்பார்த்து கொண்டு அவமானத்தோடோ நிந்தையோடு கூட என்ன பண்றோம்? இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் சாதாரணமான அல்ல என்பதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நமக்கு சகாயம் செய்யக்கூடிய தேவன் அவர் எப்படியாப்பட்டவராம்? அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தகப்பன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு சகாயம் செய்யக்கூடிய தேவன் சாதாரணமானவர் கிடையாதுங்க. அவர் எப்படியாப்பட்டவராம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இன்றைக்கு நீங்க எவ்வளவு தூரம் வேலை நடந்து போங்க, பூமி பார்த்து வந்துட்டே இருக்கோம், வானம் பார்த்துட்டே இருக்கலாம். பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு தகப்பனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்க நாளாகமத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் யாருடையதான்? உம்முடையவைகள். அது மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் என்னதான்? உம்முடையவைகள். பாருங்க, நமக்கு சகாயம் செய்யக்கூடிய தகப்பன் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சொல்றாரு, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் எல்லாமே அவரிடத்துல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் என்ன? யாருடையதாம்? அவருடையது. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, எல்லாருக்கும் தேவன் எப்படி இருக்காரு? தலைவராய் வீற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், நீங்க தான் உங்களுடைய கரத்துக்குள்ளாக சத்துவமும் வல்லமையும் எல்லாமே யாருடைய கரத்துல தான் இருக்கா? அவருடைய கருத்துக்குள்ளதான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் அவருடைய கரத்தினால் மாத்திரம்தான் ஆகும். ஆகவே நண்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன சகாயத்துக்காக நீங்கள் ஏக்கத்தோடு கூட இருக்கிறீங்க, என்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? இந்த மாதத்துல தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தகப்பன். அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன உண்டாகுதாம்? சகாயம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் தான் மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் எல்லாமே அவரிடத்தில் தான் இருக்கு. அவரை தவிர்த்து வேற எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆகவே அவர் நம்மை உண்டாக்கின தகப்பன். அவரிடத்தில் தான் நமக்கு என்ன உண்டாகும்? நமக்கு சகாயம் உண்டாகும். ஆகவே அவருடைய உதவிக்காகத்தான் நாம் காத்திருக்க வேண்டும்.
கவனிச்சிங்களா? ஆகவே இன்றைக்கு கூட பாருங்க, ஒரு உதவி உங்களுக்கு தேவையா? அவங்கவுங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காதீங்க. இருங்க, என் கணவர்கிட்ட போய் கேட்டு வராங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டு வராங்க, இருங்க அவங்க கிட்ட போய் யார்கிட்ட கேட்டாலும் செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நம் கூப்பிட்ட உடனே நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 121:1-2 சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உண்டாகுமா, உனக்கு ஒத்தாசை உண்டாகும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தகப்பன், அவர்கிட்ட இருந்து நான் உண்டாகுதான் நமக்கு ஒத்தாசை உண்டாகிறது, நமக்கு உதவி உண்டாகிறது, அவர்கிட்ட இருந்தா நமக்கு சகாயம் கிடைக்கும். ஆகவே அந்த சகாயத்துக்காக நீங்க எங்கெங்கயோ போய் அலைஞ்சு கொண்டிருக்காதீங்க. ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் ஒரு சாதாரணமான ஒரு தகப்பன் அல்ல. அவர் எப்படியாப்பட்டவராம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் மாட்சிமையும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். அவரை போல ஒரு தேவன் என்னல்ல இந்த பூமியில இல்லவே இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட கடந்த 8 மாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நெருக்கத்தோடு கூட நீங்க காணப்படலாம். நிறைய உதவிகளை எதிர்பார்த்து, நிறைய சகாயம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து உங்களுக்கு சகாயம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு சகாயம் செய்வதற்காகவே ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன பண்ணுவ, என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆபத்து வரும்பொழுது, ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது நீ என்ன பாரு, என்ன நோக்கி பாரு. பாருங்க, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் சாதாரணமானவர் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவருடைய கரத்துல எல்லாமே உண்டு. அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன். ஆகவே அவரிடத்துல நமக்கு சகாயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே எந்த காரியங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க என்ன விதமான நெருக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு வெட்கம் அவருடைய வாழ்க்கையில வரும்பொழுது அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், சகாயம் செய்யக்கூடிய அந்த தகப்பனை நோக்கி பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தேவரீர் என் வெட்கத்தையும் என் நிந்தையையும் என் அவமானத்தையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு சகாயம் செய்யக்கூடிய தேவன் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு என்ன விதமான நிந்தைகளோடு, ஒருவேளை பாவ பழக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு நாள் பாருங்க, விபச்சார ஸ்திரீ என்ன பண்றாங்க, கையும் களவுமா பிடிக்கப்பட்டுட்டாங்க. ஜனங்களா என்ன பண்றாங்க, கல்லெறிந்து கொல்ல பாக்குறாங்க. உடனே ஆண்டவர் பாக்குறாரு, உங்கள எவன் பாவம் செய்யலையோ அவன் என்ன பண்ணு, முதல்ல ஒரு கல் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து என்ன பண்ற, அவருடைய பாவங்களை எழுத பார்க்குற. உடனே பாருங்க, எல்லாரும் கல்லை கீழே போட்டு கடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் நிந்தைகளை மாற்றக்கூடியவர், உங்கள் அவமானங்களை மாற்றக்கூடியவர், உங்களுடைய துக்கங்களை மாற்றக்கூடிய ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடத்துல உங்களுக்கு சகாயம் உண்டு. இந்த மகளுக்கு உதவியற்ற ஒரு சூழ்நிலையில காணப்படும் பொழுது, என் பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று யோசிக்கும் பொழுது, தேவன் பாருங்க, அந்த மகளுடைய பாவத்தை தேவன் மன்னித்து இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டு அந்த மகளை அனுப்பி விடுறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்கு சகாயம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, மாட்சிமையும் வல்லமையும் ஜெயமும் மகத்துவமும் ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கான்? அவர்கிட்ட தான் இருக்குது. அவர்தான் சகலத்தையும் என்ன பண்றாரு, ஆளுகை செய்யக்கூடியவர். ஆகவே அவர் நமக்கு என்ன பண்ணுவார், நம்முடைய நிந்தையை மாற்றக்கூடியவர், நம்முடைய அவமானத்தை மாற்றக்கூடியவர், நம்முடைய வெட்கத்தை மாற்றக்கூடியவர். அன்றைக்கு விபச்சார ஸ்திரீனுடைய அந்த பாவ காரியங்களிலிருந்து தேவன் என்ன பண்ணாராம், அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அது மாத்திரம் அல்லங்க, பாவத்துல மாத்திரம் அல்ல, எப்பேற்பட்ட வியாதியோடு கூட நீங்க இருந்தாலும் அந்த வியாதிகளை நீக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். 38 வருஷமா ஒரு மனுஷன் என்ன பண்றான், வியாதியோடு கூட படுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த மகனுடைய அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த கர்த்தரே என்ன பண்றாரு, வந்து அவருக்கு
அவனுக்கு ஒரு சுகத்தை தேவன் கொடுக்கிறார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. படுத்து கொண்டிருந்தவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நான் வியாதியோடு கூட இருக்கிறேன், என் வியாதியில எனக்கு ஒரு சகாயம் கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கீங்கள, இன்றைக்கு அந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தகப்பன் உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமானது சகல பாவங்களையும் நீக்கி என்ன பண்ணுமா, நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கக்கூடியது. ஆகவே அந்த தெய்வம் உங்களுக்கு சகாயம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். இன்றைக்கு உதவிக்காக எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்காதீங்க. போங்க, முழங்கால் படியிடுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாவ பழக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீர் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் அதை மன்னிக்க தயப்பெருத்துவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. 1000 தலைமுறை மட்டும் தேவன் என்ன பண்றாரா, நமக்கு இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட அன்புள்ள ஒரு தகப்பனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்கள் பாவங்கள் என்ன விதமா இருந்தாலும், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய பாவங்களை தேவன் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை தேவன் என்ன பண்ணுவார், அதை நினைக்க கூட மாட்டார். இப்போ பாருங்க, அப்பேற்பட்ட நல்ல ஒரு தகப்பன். நாம் ஒரு பாவம் செஞ்சோன்னு சொன்னால் நம்ம கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி காட்டி நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்முடைய பாவத்தை எல்லாம் அகற்றி போட்டுருவாராம். ஆகவே அந்த தெய்வம் உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, மறைமுகமான ஒரு சில காரியங்கள் பாவங்கள் செய்யும் பொழுது, நான் எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள போறேன், எனக்கு யார் உதவி செய்வா, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்ள யார் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தகப்பன், உங்களிடத்துல எனக்கு ஒரு சகாயம் உண்டு. அன்றைக்கு அந்த விபச்சார ஸ்திரீக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து அந்த மகளை விடுதலை ஆக்கினது போல இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நான் கூட இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு வாஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனிடத்துல வாஞ்சியோடு கூட கேளுங்க. அது மாத்திரமல்ல, அவர் வியாதியிலிருந்து நம்மை சுகப்படுத்தக்கூடிய தேவன். 38 வருடமாய் வியாதியாய் கிடந்த மகனை இயேசு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அந்த மகனுடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றினார். 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய அந்த வியாதியை, அந்த மகனுடைய உதிரப்போக்கை தேவன் முற்றிலுமாய் நீக்கினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன விதமான வியாதி, என்ன விதமான மரண கட்டுகளோடு நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க, அதிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவரிடத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. சத்துவமும் வல்லமையும் மகிமையும் கனமும் ஜெயமும் மகத்துவமும் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் உள்ளது. ஆகவே நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, சோர்ந்து போய் காணப்படாதீங்க. நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய ஒரு பர்வதம். அவர் தூங்குவதும் இல்லையாம், உறங்குவதும் இல்லையாம். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம் எல்லாம் நம்ம எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருப்பது. அதனால தான் அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சாதாரணமா இல்லைங்க, உள்ளங்கையில வரைந்து ஒவ்வொரு நாளும் நொடிக்கு நொடி இமைப்பொழுதும் நம்ம என்ன பண்றாரு, விசாரிக்கக்கூடியவராய் இருக்கிறார், நம்மை அறிந்தவராய் இருக்கிறார். ஆகவே அந்த தகப்பனை நீங்கள் என்ன பண்ணா அற்பமாய் பார்க்காதபடிக்கு அந்த தகப்பனிடத்துல உதவிக்காக போய் கேளுங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை வாழ வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, ஜெப விண்ணப்பங்களுக்காக எத்தனையோ பேர் கால் செய்து கொண்டே இருக்கிறாங்க. காரணம், நான் நிறைய தேவைகளோடு இருக்கிறாங்க, நிறைய நெருக்கங்களோடு கூட இருக்காங்க. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதான்னு சொல்லிட்டு, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் நடக்காதா, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் நடக்காதான்னு சொல்லிட்டு அநேக ஊழியர்களை நாடிக்கொண்டிருக்கீங்க. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்துல போய் நீங்க முழங்கால் படியிட்டு சகாயத்துக்காக கெஞ்சுவீர்களானால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு வியாதியோடு கிடந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தது போல, பாவத்திலிருந்த மகனை விடுதலை ஆக்கினது போல, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வியாதியா, பிரச்சனையா, கடன் போராட்டமா, என்ன காரியமா இருந்தாலும் முழங்கால் படியிடுங்க. தேவனை நோக்கி சகாயத்துக்காக கெஞ்சுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம்.
நாளில் கூட தகப்பனே, யாரெல்லாம் சகாயத்துக்காக ஆண்டவரே கெஞ்சி கொண்டிருக்கிறாங்களோ, சகாயத்துக்காக யாரையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆனால் சகாயம் செய்யக்கூடிய ஒரு தேவன் எங்க கூடவே இருக்கிறீங்க. நீ சாதாரணமானவர் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் எல்லாமே உம்மிடத்தில் தான் ஆண்டவர் உள்ளது. ஆகவே இன்றைக்கு புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் உடைய வழியில நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாக்கும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.